என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு சர்வதேச செய்தியில் மிக முக்கியமாக ஈரானுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். ஐஆர்ஜிசியினுடைய செய்தி. அதாவது நம்முடைய நேயர்களுக்கு கூட ஒரு செய்திகளை நாம் சொல்லும்போது களத்தில் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே பிரித்தெடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரு சீஸ்ஃபயர் அமலில் இருக்கிறது, போர் நிறுத்தம். ஆனால் தாக்குதலும் நடக்கின்றது. லெபனானில் எப்படி தாக்குகிறார்கள், பலஸ்தீனத்தில் தாக்குகிறார்கள். அது இஸ்ரேலுடைய ஒரு போக்கு. பலஸ்தீனத்தில் வரைமுறை இல்லாமல் அவர்கள் தாக்குகிறார்கள். கஸ்ஸாவில் கிட்டத்தட்ட எகிப்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு இதுகாரம் அமலில் இருக்கின்ற போதே 958க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் பொதுமக்களும் அடங்குவார்கள். இப்போ லெபனான் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட த ஃபோர்ட் ஆஃப் த ஃபியூபிட்டி ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டையை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். லெபனானுடைய டேவிட் ஓவன் அரசாங்கம் அது ஒரு கிறிஸ்தவ அரசாங்கம். லெபனானில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, சமவிகிதத்தில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாழுகிற ஒரு அற்புதமான நாடு அது. அங்கேதான் இந்த குண்டுகளை போட்டு மக்களை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது பிரான்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் ஹிஸ்புல்லாக்கள் தற்போது விடுவதாக தெரியவில்லை. முழுக்க ஈரான், அதாவது முழுக்க இஸ்ரேலை அழிப்பதற்கு அவர்கள் சவால் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இனி வரக்கூடிய காலத்தில் இஸ்ரேலை இப்படி விட்டுவிட்டால் ஒருவனும் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலை உருவாகிவிடும். அதனால இவர்கள் இருந்து அவர்களிடத்தில் அடிமையாக இருப்பதை விட அவர்களை அழித்துவிட்டு நாமும் அழிந்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு ஹிஸ்புல்லாக்களும் வந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. அங்கே ஒரு போர் நிறுத்தத்திற்கான எந்த விதமான சமீட்சையும் நமக்கு தெரியவில்லை. அதனை அடுத்து அமெரிக்கா வறண்டு பிடித்து கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு தெரிகிறோம். ஈரானுடைய விவகாரத்தில் அமெரிக்கா அந்த பணம் இந்திய மதிப்பிற்கு ஒரு 2.5 லட்சம் கோடி தான், ஒரு 16 பில்லியன் அப்படித்தான். உங்களுக்கு அது ஒரு 25 பில்லியன் கணக்கு தான். அதை அவர்கள் விட்டு கொடுத்தாலே போர் முடியும். ஹெர்மூசுடைய விவகாரத்தில் ஈரான் தெளிவுபடுத்திட்டது, கட்டண கொள்ளை நாங்கள் அடிக்கப் போவதில்லை, சர்வீஸ் ஓரியன்டாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வாங்குவோம். அதை கூட அப்படி மாற்றிக்கொள்ளலாம். அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் அதை சர்வீஸாக வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அணு உலைகளை அவர்கள் வைத்திருப்பது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் அட்டோமிக் ஏஜென்சியினுடைய கண்காணிப்பில் சர்வதேச குழுவை போட்டு நாங்கள் அணுகுண்டு செய்வதை நீங்கள் கண்காணிக்கலாம். 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் அமெரிக்கா வேண்டுமென்றே முரண்பிடித்து ஒரு 25 பில்லியனை விடுவிப்பதற்கும் ஹெர்மூஸினுடைய பாதைகளை வேண்டுமென்றே பிளாக்அவுட் தடுத்திருப்பதற்கும் பின்னணியில் எண்ணெய் அரசியல் இருக்கிறது. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சரி, இதற்கிடையிலே நேற்று முன்தினம் ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ், ஒரே நாளில் 3 அமெரிக்க கப்பல்களை இடைமறித்து நிலையில் இப்பொழுது இந்த ஐஆர்ஜிசியினுடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ் எதெல்லாம் தடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய 2 கப்பல்கள். முதலாவது ஒரு கப்பல் யுஎஸ்எஸ் டிடிஜி 103, முதலாவது கப்பல் யுஎஸ்எஸ் டிடிஜி 103, அடுத்து யுஎஸ்எஸ் டிடிஜி 107. இந்த கப்பல்கள் யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி கண்காணிப்பு வளையத்தை கொண்டு வந்த பின்பு அமெரிக்கா நாட்டம் பார்ப்பதற்கு ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் வந்தபோதுதான் ஈரான் உஷாராகி சிஜில் மற்றும் ஷாஹின் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் இதில் ஈரான் வெற்றி பெற்று உள்ளது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும் நிலையில் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் உள்ளே முயற்சி செய்து அது நடக்குமா என்ற பார்வையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த டிடிஜி 103, டிடிஜி 107 யுஎஸ்எஸ், இதை
ட்ரிப்போலியினுடைய கண்காணிப்பில் அழுத்தியிருப்பதும் அமெரிக்கா முழுக்க ஈரானுடைய அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதும், தற்போது ஈரான் அமெரிக்காவின் அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழலும் இரண்டு தரப்புக்குமே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அழுத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இவர்களுடைய அழுத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் அமெரிக்கா பிளாக் ஹெட் மூலமாக ட்ரிப்போலி போன்ற கப்பல்களை, லிங்கன் போன்ற கப்பல்களை, ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் கப்பல்கள் இல்லாமல் ஏனைய சிறிய துணை கப்பல்களை, டெஸ்ட்ராயர்களை ஈரானுடைய பாதுகாப்பில் இருக்கும் ஹெர்மூஸுக்குள் அனுப்பி அதிலே அவர்கள் நூல் விட்டு ஆழம் பார்க்கின்ற கதையாக இப்பொழுது இருக்கிறது. அமெரிக்கா 13,000 நிலைகளை தாக்கியும் ஈரான் எப்படி தாக்கு பிடிக்க முடிகிறது என்பதுதான் இப்போது யதார்த்தமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இவ்வளவு காலம் 13,000 நிலைகளில் அவங்க தாக்குன பிறகும் ஈரான் எப்படி தாக்கு பிடிக்க முடிகிறது? அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் முழுமையாக தனது இராணுவ பலத்தை நிரூபித்திருப்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இது உலகத்தில் பெரிய செய்தி இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஷியல், ரொம்ப யாருக்கும் ரகசியமான செய்தியும் இல்லை. ஈரானுடைய போரை நிறுத்த வேண்டும் என்று தற்போது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான செய்தி. நாட்டுப்பட்டு இல்லாத செயல் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அவருடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடன் போரை சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த அர்த்தமட்ட வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எனது அதிகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இவர்களின் நோக்கம் என்று ட்ரம்ப் சொல்லிட்டு, ஜனநாயக கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும், குடியரசுக் கட்சியை சேர்ந்த மோசமான துரோகிகள் 4 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளார்கள். இத்தகைய நாட்டுப்பட்டு இல்லாத செயலை யார் செய்வார்கள்? பேச்சுவார்த்தைகள் என்பது நிலையில்தான் உள்ளன என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் பயங்கரமாக திட்டிட்டு, ஜனநாயக கட்சியினர் என் மீதான வெறித்தனமான வெறுப்புணர்வால் உந்தப்பட்டுள்ளார்கள். டெமோக்ராட்ஸ் இதில் எனக்கு வெற்றி கிடைப்பதை விட நாடு தோல்வி அடைவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அது மாதிரி ரிபப்ளிகன் கட்சி சேர்ந்த 4 உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் நாடகக்காரர்கள், துரோகிகள். தங்கள் செயலுக்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்சியை சார்ந்தவர்கள் தனக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர் விமர்சித்திருக்கிறார். இப்போ இது என்ன நடக்கும் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற சபையில்? அதை பற்றி செய்தி வந்திருக்கு. யுஎஸ் நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் அவையில் ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. டெமோக்ராட்ஸ் அந்த தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தின் மீது நேற்று முன்தினம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இதற்கு ஆதரவாக 215 எம்பிக்கள், அதாவது போரை நிறுத்தணுங்கிறது, எதிராக 208 எம்பிக்கள் வாக்களித்தார்கள். பெரும்பான்மை எம்பிக்களின் ஆதரவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 208 டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு, 215 அவருக்கு எதிர். குறிப்பாக அவருடைய ரிபப்ளிகன் கட்சி சேர்ந்த 4 எம்பிக்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அவரது கட்சியை சேர்ந்த 4 எம்பிக்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக. இந்த தீர்மானத்தின் மீது இதற்கு பிறகு செனட் அவையில், அமெரிக்க காங்கிரஸ் 2 அவை இருக்கிறது, இந்த தீர்மானத்தின் மீது செனட் அவையில் விரைவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. மொத்தமுள்ள 100 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இதில் ரிபப்ளிகன் கட்சி, அதாவது குடியரசுக் கட்சி 53 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனால் டெமோக்ராட்ஸுக்கு 45 எம்பிக்கள் தான் எதில் இருக்கிறாங்க? செனட் சபையில் இருக்கிறாங்க. அப்போ பிரதிநிதிகள் அவை போன்று செனட் அவையிலும், பிரதிநிதிகள் அவை போன்று செனட் சபையிலும் ஆளும் குடியரசுக் கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் இப்போது நடந்த மாதிரி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடும். அதாவது ட்ரம்புக்கு எதிராக அவர் கட்சியிலே வாக்களிப்பார்கள். இப்போது பிரதிநிதித்துவ சபை அந்த சபையிலே ஒரு 4 பேர் எதிர்த்து போட்டிருக்கார். அதே போன்று செனட் சபையிலும் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதில் டொனால்ட் ட்ரம்பு தனது ப்ரிவிலேஜஸ் பவர், அதாவது விசேடமான அந்தஸ்து அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை அவர் ரத்து செய்ய முடியும் என்பது குறுக்கிடப்பட்டது. இது ரொம்ப குறிப்பிடப்பட்டது. ஏன்னா அங்குள்ள கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. இதுக்கிடையில் பெர்ஷியன் வளைகுடா பகுதிகளில் ஈரான் ஆயில் டேங்கர் அமெரிக்கா தடுக்க முயலும் நிலையில் ஈரான் 2 நாடுகளும் மத்தியில் இப்போது தாக்குதல் நடந்து வருகிறது. அதாவது ஈரானுடைய ஆயில் டேங்கரை தடுக்கிறாங்க.
இப்போ 2 பேருக்கு இடையில் நடக்கு. ஆனால் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஹெர்மூஸ் விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஈரான் என்ன சொல்லுது, நாங்கள் ஒரு சர்வீஸ் கட்டணம் வசூலிக்கும் நிலை தொடர்வதாக ஈரான் கொடுக்குறது. இது டோல் கிடையாது. இதற்கு நாங்கள் இந்த சர்வீஸ் கட்டணம் எதுக்குன்னு சொல்லி ஈரான் சொல்லுது, சர்வதேச கப்பல்களை கன்னி வெடிகள் பாதுகாப்பு, கன்னி வெடிகளால் பிரச்சனை வந்துடக்கூடாது, நிறைய கப்பல் போகிறதுனால நீர் மாசுபாடு ஏற்படுவது தவிர்க்க நாங்கள் கட்டணமும் வசூல் செய்ய மாட்டோம் என்று ஈரான் கோடிட்டு கொண்டு, இதுக்குத்தான் நாங்கள் வசூல் செய்யணுமே தவிர சுங்க கட்டணம் அல்ல என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த போரின் மூலமாக வரும் நாட்களில் ரெசஷன், பசி, வறுமை தொடரக்கூடியது. அதே போன்று நாம் இப்போ கொஞ்சம் லெபனானுக்கு வருவோம். தென் பகுதியில் இஸ்ரேல் படைகளின் மீது ஹிஸ்புல்லாக்கள் படைகள் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஹிஸ்புல்லா படைகள் ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருகிறது. ஹிஸ்புல்லா விவகாரத்தில் ஈரானுடைய ஹெர்மூஸ் ஜலசந்தி விவகாரத்தை திறக்க 2 பிரச்சனைகளும் வேறு வேறு என்று தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறது லெபனானுடைய டேவிட் ஓன் அரசு. அது வேற இது வேற, இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு லெபனானுடைய டேவிட் ஓன் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா படைகள் இடையான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஈரான் தெளிவாக கூறியிருக்கிறது. இதுவரைக்கும் லெபனானில் 10,000 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் டிஸ்பிளேஸ்ட், தங்களுடைய சொந்த பகுதியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். 3000த்திற்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஃபியூபட்டி கோட்டை கொத்து கொத்தாக யூத இராணுவம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நிறைய யூத இராணுவம் கொல்லப்படுகிறார்கள். இப்போ இடையில யூதர்களுடைய இந்த அத்துமீறலை ஜெர்மன் போன்ற யூரோப்பிய நாடுகளில் யூதர்களுக்கு புக்கிங் செய்த ஒரு ஹோட்டல்களில் கூட கேன்சல் செஞ்சுட்டாங்க. இப்போ எப்படி 45க்கு முன்னால் யூத வெறுப்பு இருந்ததோ அதே போன்று இன்றைக்கு உலகம் முழுவதும் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு. அந்த ஹோட்டலில் கூட கேன்சல் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் யூதர்கள் கொடூரமான மனநிலை கொண்ட சமூகம் என்பதை, காசா மற்றும் லெபனானில் நடந்திருக்கிற ஈவு இறக்கம் இல்லாத இந்த படுகொலைகள் செய்து வருவதை அந்த நிலைக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த நிலையிலே தற்போது ஈரானை எந்த ஒரு அழுத்தமும் அமெரிக்கா கொடுத்து இந்த பிரச்சனையை சாத்தியக்கூறு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்த ஒரு செய்தி, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொலை செய்தார்கள். முஜ்தபா கொமேனி அவர்கள் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இதற்கிடையில் மொசாத் அமெரிக்க CIA திட்டம் தீட்டி வருவது என்னவென்றால், கலிபாபை கொலை செய்வதற்கு. பக்கர் கலிபாப் அவர் யார்? ஈரானுடைய சபாநாயகர். அவர்தான் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் இப்பொழுது திட்டம் போடுகிறது. இஸ்ரேலுடைய திட்டங்கள் முழுவதுமாக படுகொலை செய்துவிட்டார் ஈரான் ஒரு அசாதாரண நிலைக்கு ஏற்படும். அதன் பின்னர் எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி இருப்பதாக பெஞ்சமின் நெத்தானியாகு தீட்டியிருப்பதாக இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய முகம்மது கலிபாப் அவர்தான் உச்சபட்ச தலைவர். எண்ணெய் வயல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இவர்கள் திட்டம் தீட்டி படுகொலை முயற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற அதே வேளையில் இஸ்ரேலுக்குள் டெல் அவிவில் கார் குண்டு தாக்குதல்களின் மூலம், இது ஈரானுடைய குழுக்களின் மூலம்தான் நடத்தப்பட்டதாக அடுத்த செய்தி வந்திருக்கிறது. கொஞ்சம் ஒரு உளவு மொசாத்தினுடைய முக்கியமான ஆளுமை கொல்லப்பட்டார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இது ஈரானுடைய ஹெந்தலா குரூப், மொசாத் உளவு அமைப்பு அதிகாரி காரில் சென்று கொண்டிருந்த போது அவர் மீது குண்டு அடித்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய குழுக்களின் மூலம்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹெந்தலா குரூப் மொசாத் உளவு அமைப்பு அதிகாரி காரில் சென்று கொண்டிருந்த போது நிலையில் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ அமெரிக்கா அவசரமாக எச்சரிக்கை என்ன சொன்னதா, தூதரகத்தில் அதிகாரிகள் பதட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கூடியிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் குறித்து அமெரிக்க சிட்டிசன்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் சர்வதேச அளவில் இந்த போரை அமெரிக்கா ஆப்கனில் சிக்கியதை போன்று, வியட்நாமில் சிக்கியது போன்று, வியட்நாம் போர் போன்ற ஒரு நிலை உருவாகும்
என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ பொறுப்பாளர் பெனட் குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஆள். பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு முன்பு எங்க வியட்நாமில். அதே போன்று ஈரான், மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். இன்று காலை வந்திருக்கக்கூடிய மற்றொரு தகவல், சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா அதிகமாக ஆன்டிஷிப் மிசைல்ஸ் ஏவுகணைகளையும் அதே போல் ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய விமானங்களை தாக்கக்கூடியதும் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா இந்த போரை முடிப்பதற்கு இடம் அவர்கள் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. தற்போதைய நிலையில் நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு சமாதானம் கண்ணுக்கு எட்டு வர தெரியவில்லை. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன், ஒரு விதமான அதிகார துஷ்பிரயோகம். இதை அமெரிக்க அதிபர் செய்து கொண்டிருக்கிறார். பிகாஸ் ஆஃப் திஸ் மேனிப்புலேஷன், ஏனென்றால் இந்த மேனிப்புலேஷன் மூலம் உலக நாடுகளின் கவனத்தை தன் நாட்டின் மீது எண்ணெய் வாங்குவதற்கு அவர் பயன்படுத்தலாம் என்ற சந்தேகமும் எழுகின்றது. ஏனென்றால் 25 பில்லியனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு வரட்டு பிடிப்பது தான் பல்வேறு கேள்விகளை எழுந்திருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.